ஹாய் வாங்க ஒரு அழகான கதை பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த காட்டுக்குள்ளே புதுசாக ஒரு பெரிய சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை பார்த்தாலே எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடுனாங்க. ஏன்னா அந்த சிங்கம் அனிமல்ஸை கொன்று சாப்பிட்டுடும். அதனால் எல்லா அனிமல்ஸும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் தினமும் ஒரு அனிமல் சிங்கத்துக்கு உணவாக போகணும்னு முடிவு எடுத்தாங்க. சிங்கத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் கொல்லாத, தினமும் ஒருத்தர் வந்துடுவாங்க, நீ அவங்கள சாப்பிட்டுக்கலான்னு டீல் போட்டாங்க. சிங்கமும் ஒத்துக்குச்சு. அதன்படி தினமும் ஒரு அனிமல் சிங்கத்துக்கிட்ட போகும். சிங்கமும் அந்த அனிமலை கொன்று சாப்பிட்டுடும். ஒரு நாள் முயல் போக வேண்டிய தருணம். முயல் வேணும்னே லேட்டாக போனது. சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே சிங்கம், முயலே, நான் எவ்வளோ நேரம் தான் பசியோடு இருக்கிறது, ஏன் இவ்வளோ லேட்டாக வர்ற, எனக்கு பசிக்குது, வா உன்னை சாப்பிட்றேன்னு சொல்லி முயலை கொல்ல பக்கத்தில் போனது. உடனே முயல், இருங்க ஒரு நிமிஷம், உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் இந்த காட்டில் இருக்குது, அது நான் தான் அந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லி என்னை சாப்பிட வந்தது, அதுகிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன், அதனால தான் லேட் ஆச்சுன்னு சொன்னது முயல். உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன மாதிரியே இன்னொருத்தனா, நான் அவனை விடமாட்டேன்னு சொல்லி எங்கே இருக்கான்னு காட்டுனது சிங்கம். முயலும், வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சிங்கத்தை அழைச்சிட்டு போய் ஒரு கிணற காட்டுச்சு. இதுக்குள்ளே தான் இருக்கு அந்த சிங்கம்னது முயல். சிங்கமும் கிணறுக்குள்ளே எட்டி பார்த்தது. உள்ளே இருந்த தண்ணிக்குள்ளே சிங்கத்தோட பிம்பம் தெரிஞ்சது. தன்னோட பிம்பம்னு கூட யோசிக்காத அந்த சிங்கம் அவனை கொல்றேன்னு சொல்லி கோவமாக அந்த கிணறுக்குள்ளே குதிச்சிடுச்சு. முயலோட சாமர்த்தியத்தால் எல்லா அனிமல்ஸும் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்களோட நிலைமை இப்படி தான் சிங்கத்தோட நிலைமையாட்டம் ஆகிடும். அதே நேரத்தில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கூட சமயோஜித புத்தியும் சாமர்த்தியமும் நம்மளை காப்பாற்றும், அந்த முயல் குட்டி போல். ஓகே பாய், வேற ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம்.